Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எழுத்தாளராக அறியப்பட்டதற்கு காரணம் ரஜினி அவர்கள் தான். நான் அவர் கொடுத்த இன்ஸ்பிரேஷன், அவர் நேரடியாக எனக்கு எந்த உதவிகளோ எந்த விதமான விஷயம் கொடுக்கல. ஆனால் அந்த ரஜினிங்கிற பிம்பம் மறைமுகமாக பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பங்கிறதுக்கு பெரிய காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டில் வெளிவர்ற முக்கியமான புத்தகங்கள், முக்கியமான எழுத்தாளரை பற்றின ஒரு சின்ன ஒரு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற அளவுக்காவது ரஜினிக்கு கண்டிப்பாக தெரியும். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இது என்னன்னா உங்களுக்கு அப்போ நம்ம எழுதுறோம்ல எழுத்தாளர் அப்படிங்கும்போது அவருடைய கவனத்துக்கு போகுது அப்படிங்கிறதுனாலே நம்ம சில விஷயங்கள் படிக்க வேண்டியிருந்தது. அப்புறம் ஜெயமோட புத்தகம், நிறைய புத்தகங்கள், அந்த விஷ்ணுபுரம் 1000 புத்தகம், அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சேன் அந்த புத்தகத்தை. இப்போ நீங்கள் அவர் சந்திக்கிறீங்கன்னா நீங்கள் தான் நிறைய நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். உங்களை அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவார். சரி, நம்ம பாட்டு பேசிகிட்டே இருக்கோம், இவர் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் சைக்கிளில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய டோன் கொஞ்சம் குறையும் இல்லை. அந்த நேரத்தில் அவர் சில கேள்விகள் கேட்டு அக்னாலேஜ் பண்ணுவார். நீங்கள் பேசுனதுலாம் அவருக்கு எல்லாம் உள்வாங்கிட்டார் அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணுவார். ஃபர்தராக ஒரு கேள்வி கேட்பார். அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி நம்ம பேசுனது எல்லாம் அவர் போய் சேர்ந்துருக்குது, அதை பற்றி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அவர் பண்ணுற ப்ராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. இன்றைக்கி அவர் இமயமலைக்கு போகிற வருஷம் போகிறது ட்ரை பண்ணுறாரு. ஒரு சில விஷயங்கள் போக முடியலனாலும் அவர் அங்கே போய் என்ன பண்ணுறா எது பண்ணுறாருங்கிற செய்திகள்லாம் ஆகுதுல்ல. இது ஒரு 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 சடங்காக பண்ணாமல் ஆத்மார்த்தமாக பண்ணுறாரு. நீங்கள் மற்றவங்களாம் பார்க்கும்போது இந்த சாமியாரை கும்பிடுங்கலாம் பெரிய அளவு ஃபீஸ் பண்ணுவாங்க. அது ரஜினிகிட்ட கிடையாது. நான் இதை கும்பிடுறேன், நான் அதை செய்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அவருடைய அந்த வேகம், அவரோட ஸ்டைல் தான் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். கிட்டத்தட்ட உங்களை பார்க்கும்போதும் அவர் சாயல் லைட்டாக இருக்குது ரஜினிகாந்த் வரை. நீங்கள் அவருடைய தீவிர ரசிகர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ எங்களுக்கு அவரை பற்றின தெரியாத சில விஷயங்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் அவரை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதொரு வாய்ப்பு. ஆதன் சேனலுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த தினத்தில் எங்களுடைய குருநாதர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தலைவருக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆசைகளை எதிர்நோக்கி நீங்கள் வர இப்படி சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக அதான் இது ஒன்றும் இல்லை. இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நெத்தியில் பட்டை, கையில் ஒரு செப்பு பட்டை, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை எல்லாம் பார்த்தா நீங்கள் ரஜினி ரசிகரை தவிர வேறு யாரும் இருக்க முடியும். ஸோ அப்படி தான் வளர்ந்தேன். ஒரு அடிப்படையில் நான் ஒரு ரஜினி ரசிகன். ஆக்சுவலாக அப்படி தான் வாழ்க்கை ஆரம்பிச்சது. இன்னையோட அந்த 12ஆம் தேதியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எழுத்தாளராக அறியப்பட்டதற்கு காரணம் ரஜினி அவர்கள் தான். நான் அவர் கொடுத்த இன்ஸ்பிரேஷன், அவர் நேரடியாக எனக்கு எந்த உதவிகளோ எந்த விதமான விஷயம் கொடுக்கல. ஆனால் அந்த ரஜினிங்கிற பிம்பம் மறைமுகமாக பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பங்கிறதுங்களுக்கு பெரிய காரணமாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு முதல் புள்ளியே இந்த தினம் தான். 12/12/95 அவர் தூர்தர்ஷனில் அவர் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது என்னுடைய ஒரு கேள்வி இடம்பெற்றது. அதில் இந்த கேள்வியில் ஒரே கேள்வி, ஆன்மீகம் பற்றின ஒரே கேள்வி என்னுடைய கேள்வி. தியானம் பற்றி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் சொன்னார். அது பெரிய அளவில் ரீச் ஆகிடுச்சு. அப்போல்லாம் ஸ்கூல் டேஸில் அப்போல்லாம் எனக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். நம்ம கேள்வி கேட்டு நமக்கு பிடித்த ஒரு நடிகர், நமக்கு பிடித்த தலைவர் பதில் சொல்கிறாருங்கிற ஒரு இது. அதுக்கு இப்போ நான் ஒரு ரொம்ப டெடிக்கேட்டட் ரஜினி ஃபேன். ஆக்சுவலாக பாய்மொழி காலத்துலேருந்து வேட்டையன் வரைக்கும் எந்த படத்தையும் மிஸ் பண்ணல. ஒவ்வொரு படத்தையும் நான் குறைந்தபட்சம் ஒரு 3 முறையாவது பார்த்துருக்கேன். ரஜினி படங்கள் மட்டும் தான் பார்க்குறேன், வேறு படங்கள் எதுவும் பார்த்ததில்லை. ஸோ இப்படி ஒரு ரொம்ப டெடிக்கேட்டாக இருக்கும்போது அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு சினிமா நடிகருங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் அவருடைய ஆர்வங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு ஆன்மீக ஆர்வமாகட்டும், அரசியலில் அவர் பேசின விஷயங்கள், அவர் ஒவ்வொரு அரசியல் நெருக்கடிகள், தேர்தல் நேரத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்கள், இதெல்லாமே அதை ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு பெரிய ஒரு கைடாக, ஒரு வழிகாட்டியாக, மென்டராக உருவாமிச்சிச்சு. இன்றைக்கும் அவர் பேசின விஷயங்கள் அதுதான் நம்ம தீவிரமாக ஃபாலோ பண்ணுறோம். அவர் எடுத்த முடிவுகள் இதெல்லாமே தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை முடிவுகளில் பல பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தின விஷயமா நான் பார்க்குறேன். அதை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அவர் ஆட்ட ரொம்ப அவ்வளோவா பேச மாட்டார், ஒதுங்கியே இருப்பார், ரொம்ப வேகமாக இருப்பார், தன்னுடைய வேலைகளில் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் ரஜினி சாரை பார்த்து பேசியிருக்கீங்களா? நிஜத்தில் அவர் எப்படி சார் இருப்பார்? என்னென்னா எனக்கு 2001, அதாவது எனக்கு ஒரு முதல்ல எனக்கு ஒரு பெரிய என்னென்னா, ஸ்கூல் காலத்தில் புவனகிரியில் ராகவேந்திரர் கோயில் திறப்பு விழாக்கு வந்தார். அப்போ அடுத்த நாள் நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை ரொம்ப பயங்கர அப்செட்டாக இருந்தது. நம்ம ஊர் பக்கம் வந்திருக்காரு, அவரை பார்க்க முடியலையே அப்படின்லான்ட்டு. அதுக்கப்புறம் பல நாள் கழிச்சு அந்த கோயிலில் போகும்போது ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டில் ரஜினிகாந்த் பேர் எழுதியிருக்கும். ரொம்ப ஏக்கமாக இருக்கும், ரொம்ப பார்க்க முடியலையேன்னு. ஸோ 90s எண்டில் நான் சென்னை வர ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தரையும் போயஸ்கானில் போய் நின்று
பார்த்துட்டு போவேன், எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்ச காலம்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான காலம் வந்து 2001க்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ 2001லேருந்து 2009 அந்த காலகட்டம் வரைக்கும் நான் வந்து ராகவேந்திர மன்றத்தில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது அங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. நல்லா பல தலைமை ரசிகர் மன்றத்தில் பல்வேறு பணிகளில் நான் இருந்திருக்கேன் அதில். ஸோ அப்போல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைச்சிது. ரஜினி அவர்களை வந்து நான் எல்லா விதத்துலையும் பார்த்துருக்கேன். எப்படின்னா அவர் நெருக்கமாக அவர் தோளோடு தோள் நின்று பார்த்துருக்கேன், அவர் லாங் ஷாட்டில் பார்த்துருக்கேன், அவர் வந்து மேலேந்து கீழேந்து அப்படிலாம் பார்த்துருக்கேன். ஒரு ஷூட்டிங்கில் யாரும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஒரு கம்ப்ளீட் அவருடைய லிங்கா பட ஷூட்டிங்கில் ஒரு நாள் முழுக்க அவர் கூட இருந்து தூரத்துலேருந்து அவர் என்ன பேசுகிறாரு, இது பண்ணுறாரு, இப்படி பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் வேறு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. போவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, வருவாங்க. ஆனால் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நாள் பூரா அவர் எப்படி ஒரு படத்தில் ஒரு டான்ஸ் மூமெண்ட் எப்படி பண்ணுறாரு, அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. எப்படி மற்றவங்களாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. நம்ம பல காலங்களில் பல பேட்டியில் கேட்டிருப்போம், அவர் செட்டில் எப்படி இருப்பார்லாம் கேட்டிருக்கோம். அதெல்லாம் நான் அன்றைக்கி கண் கூட பார்த்தேன். அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள். பல காலங்களில் முக்கியமாக ரஜினி மன்றங்க வந்து கட்சி அரசியலுக்கு வர்றதா அறிவித்து இந்த கட்சி ஆரம்பித்த பணிகளில் ஒரு 8 மாதங்கள் நான் மண்டபத்தில் இருந்து நிறைய வேலைகள் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வாய்ப்புகள். பட் எனக்கு 2 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக. ரஜினி அவர்களை பற்றின நிறைய விஷயங்கள், அவர் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. பட் எனக்கு அவரிடம் நம்ம வந்து யாரும் பேசாத விஷயங்கள் 2-3 இருக்குல்ல. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ராகவேந்திர மண்டல் இப்போ வந்து அந்த அவருடைய ரூமை வந்து இப்போ பெரிய அளவில் அப்படியே பெருசாக கட்டியிருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு மாடியில் ஒரு சின்ன அறை இருக்கும், ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும், பக்கத்தில் ஒரு கூரை இருக்கும், அங்கே ஒரு பெரிய பூஜை ரூம் ஒன்று இருக்கும். நான் சொல்கிறது 2008 காலத்தில். நான் அப்போ வந்து அந்த ரூம்குள்ளே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்ததுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது போகும்போது அங்கே நிறைய புக்ஸ் இருந்தது, தமிழ் புக்ஸு, மராட்டி புக்ஸு, ஹிந்தி புக்ஸ்லாம். ஸோ அதில் வந்து விஷ்ணுபுரம்னு போட்டு இருக்கு. அது விஷ்ணுபுரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய குண்டாக இருக்கும், அது ஒரு 1000 பக்க புத்தகம். ஸோ எனக்கு அது ஒரு வெயிட்டாக இருக்கனால அந்த புக்கு இருந்தனால அது எனக்கு கண்ணில் பட்டுச்சு. பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து ஒரு உயிர்மையோட 1 ஆண்டு விழாவோ 2வது ஆண்டு விழாவோ நடக்குது, ஸ்பென்சர் பிளாஸாக்கு ஆப்போசிட்டில். அது அப்போ வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் வந்திருந்தார். அவர் கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசினாங்க. நான் கூட நின்றுட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களை வந்து ரஜினி அவர்கள் வந்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாரா, விஷ்ணுபுரம் பற்றி ஏதாவது பேசினாரான்னா அவருக்கே ஒரு சர்ப்ரைஸு. என்ன கேட்குறீங்க அப்படின்னாரு. குடியிருக்கவங்கலாம் ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக கிட்ட சில பேர் சிரிச்சிட்டாங்க. எப்படி விஷ்ணுபுரத்தில் ரஜினி படிப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது. அவருக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சார் எனக்கு அவர் படித்தார் என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் ரூமில் அந்த புக்கை நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் நானும் அந்த புக்கை படிச்சதில்லை, நீங்கள் எழுதுறீங்க புக்குன்னு எனக்கு தெரியும். பட் அவர் படிச்சிருந்தானா உங்களை வந்து நிச்சயமாக தொடர்பு கொண்டிருப்பார். பட்டு எப்படி என்னன்னு தெரியல, எனக்கு இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி செய்திகள் எதுவும் வரல அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் ஒரு பயிற்சி பட்டறையில் எழுத்தாளர் சுதாங்கனை போய் பார்த்தேன், பத்திரிகையாளர் சுதாங்கன். அவர்கிட்ட பேசிட்டு போது, சார் இப்படி சொன்னேன், ஜெயமோகன் இப்படி சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கா சார், ஒரு வேளை வாங்கி அதாவது கிஃப்டாக கொடுத்துருவாங்க, வாங்கி வச்சுருப்பாங்களோ அப்படின்னா. இல்லைப்பா, அவர் படிக்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 80s இந்த காலத்துலாம் சொல்லியிருந்தார். 80s அவர் வந்து அவர் நிறைய தமிழ் புக்குகளை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் படிக்க முடியலனாலும் என்ன பண்ணுவார், யாராவது கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த புக்கை நீங்கள் படிச்சுட்டு இந்த பற்றின உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி இதில் என்ன இருக்குது, இந்த மாதிரி முக்கியமான ரைட்டர்ஸ், முக்கியமான புத்தகங்களை பற்றி ஒரு ப்ரீஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய பேர் கேட்டு நிறைய தெரிஞ்சுப்பார். நானே அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லி தான் இந்த ஜானகிராமனுடைய புத்தகங்கள்லாம் நான் அறிமுகப்படுத்தினது அப்படிலாம் சொன்னார். அப்போ தான் நான் 80s நிறைய படிச்சிருக்கேன். பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் அவர் வந்து ஜானகிராமனுடைய அம்மா வந்தாலெல்லாம் வந்து ரஜினி வந்து சில பேட்டிகளை சொல்லியிருப்பார். அதுக்காக நாங்கள் போய் அதெல்லாம் தேடி கண்டுபிடி படிச்சதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் சொன்னார். அதனால் அவருக்கு வந்து அதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். முழுமையாக படிக்கலைனாலும் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சில மாதங்கள் போய் எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னார். அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய புத்தகங்களை வந்து அவர் வந்து படிச்சுட்டு உங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி சொல்லுவார், நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லுவார். நான் பல மணிக்கணக்கில் நானே பேசியிருக்கேன்னு சொன்னார். ஸோ ஒரு நெருக்கமான ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது. அந்த சர்க்கிளில் வந்து அவர் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். எஸ் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து அந்த சர்க்கிளில் இருக்கார், தொடர்ந்து. அதனால் தமிழ்நாட்டில் வெளிவர்ற முக்கியமான புத்தகங்கள், முக்கியமான எழுத்தாளர்கள் பற்றின ஒரு சின்ன ஒரு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற அளவுக்காவது ரஜினிக்கு கண்டிப்பாக தெரியும். எஸ் ராமகிருஷ்ணன் பல பேட்டிகள் அதை பதிவு செய்திருக்கிறார். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இது என்னன்னா உங்களுக்கு, அப்போ நம்ம எழுதுறோம்ல எழுத்தாளர் அப்படிங்கும்போது அவருடைய கவனத்துக்கு போகுது அப்படிங்கிறதுனாலே நம்ம சில விஷயங்கள் படிக்க வேண்டியிருந்தது. அப்புறம் வந்து ஜெயமோகனுடைய நிறைய புத்தகங்கள், அந்த விஷ்ணுபுரம் 1000 புத்தகம், அதுக்கப்புறம் தான் நான் போய் படிக்க ஆரம்பித்தேன் அந்த புத்தகத்தை. ஸோ அப்படியே அதோட நூல் எடுத்து நம்ம வந்து ஒரு லீடிங், ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஆக்சுவலாக அதுலேருந்து நம்ம நூலை பிடிச்சி போவோம். இது ஒரு இன்சிடென்ட். 2வது அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஒசாக்காவில் வந்து ரஜினி ரசிகர்கள், ஜப்பானுடைய ஒசாகா ரசிகர்கள் நிறைய பேர் உண்டு. ஸோ அவங்க வந்து என்னென்னா படம் ரிலீஸ் போது வருவாங்க. நான் சொல்கிறது பாபா சந்திரமுகி காலத்துலேயே. சந்திரமுகி ரிலீஸ் போது வந்தவங்கலாம் வந்து அவங்களுடைய ஹோட்டல் பாம்க்ரோ ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க. அப்போ பேசும்போது அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க வந்து நம்மளை விட அதிகமான தீவிர ரசிகர்கள். ஒரு படத்தை வந்து முத்து படத்தெலாம் வந்து 20 தடவை 30 தடவை பார்த்தவங்களாம் அவங்க. அருணாச்சலம் நிறைய படையப்பா அதெல்லாம் பார்ப்பாங்க.
ஸோ அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அருணாச்சலத்துல படம் அந்த பாட்டு இன்ட்ரோடக்ஷன் சாங் வந்தபோது, இந்த இந்த சாங் இந்த கோயில் எங்களுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னாங்க. ம். எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். இந்த கோயிலா? ஆஹா! இந்த கோயில் எங்க இருக்குது? அப்படின்னா, அப்புறம் வந்து நானே தேடி பார்க்குறேன். அப்புறம் சோம்நாத்பூர் இதுல மைசூர் பக்கத்துல. நமக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த ரஜினி படத்துல இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் இங்க இருக்குது. இந்த இந்த கோயில பார்க்கணும், இந்தியா வந்திருக்குங்கும்போது, ஸோ நாம வந்து ரொம்ப மேலோட்டமா பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஸோ அந்த கோயில பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம அது வரைக்கும் சோழர்கள், பாண்டியர்கள் இப்படிதான் பார்த்துருக்கோம் ஒழிய, ம். அப்ப மைசூர்ல, கர்நாடகால என்ன மாரியான கோயில்கள் இருக்குது? அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறமா தான் தெரிஞ்சது, இவரு பல படங்கள்ல வந்து மைசூர் அந்த கோயில்கள் பின்னணியில் நெறைய எடுத்திருக்காங்க. ராஜாதி ராஜாலாம் நெறைய படங்கள் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு, அப்புறம் இந்த கோயில்கள் பின்னணியில் என்ன இருக்குது? அப்படியே ஆரம்பிச்சது தான். ஸோ இது ஒரு 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 வாய்ப்பு தான். அது அப்படியே நூல் மேல பிடிச்சு அப்படியே போறது. இந்த கதை ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி ரஜினி படங்கள்ல வர்ற எல்லா கோயில்கள்லாம் எடுத்து தொகுத்து பார்த்து, அதுக்கு பின்னாடில என்னென்ன கதை இருக்குது? எந்த ஹொய்சால மன்னன் அப்படின்னு பார்க்கும்போது சாளுக்கியா அப்படிலாம் போயாச்சு. ஸோ இது மாரி சில விஷயங்கள்ல வந்து டக்குன்னு நமக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல இன்ஸ்பயர் ஆகி, அது மூலமா அப்படியே போறது. இது வந்து ரஜினி அவர்கள் நேரா வந்து சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு டக்குன்னு இன்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இந்த மாரி பல அனுபவங்கள் எனக்கு என் வாழ்க்கையில் நெறைய நடந்திருக்குது. ரொம்ப ரிலேட்டடா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நடந்திருக்கு சுத்தி. நம்ம பார்த்து ம். பார்த்து பழகுன விஷயமா இருக்கும். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரொம்ப பார்க்கும்போது, அப்புறம் அத ஆழ படிக்கும்போது தான் அதோட இது புரியும் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து அந்த காலகட்டத்தில இந்த 90ஸ்ல வந்து எல்லாருமே ஃபாரின்லாம் ஷூட் போவாங்க. ம். ஸோ அது பல நெருக்கடிகளால இங்க போய் போனாங்க. இப்படி ஒரு கோயில்ல ஒரு பாட்டு எடுக்க வேண்டும்னு அவசியம் இல்ல. இப்படி எடுத்தாங்க. அது தமிழ்நாட்டை தாண்டி ஜப்பான்ல தமிழே தெரியாத ஒரு அவ வந்து ரஜினிங்கிற முத்து அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தான் ரஜினி பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினி படங்கள பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன சீன்? அதுல என்னென்ன படங்கள் வருது? என்ன கோயில் வருது? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது, அவங்களால பண்ணும்போது நம்ம ஒரு 30, 35 வருஷமா ஒரு ரசிகர்கள் இருக்கோம். அப்ப நாம ஏன் அத வந்து இன்னும் டெப்த்தா படிக்க கூடாது? அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சது அப்படி. ஸோ அதனால எனக்கு ஒரு ரஜினிங்கிற ஒரு மனிதர் வந்து அதனால தான் நான் வந்து அவர ஒரு பெரிய குரு, ஒரு வழிகாட்டியா நான் பார்க்குறேன். எல்லா விஷயங்களையும் ஏதோ நாட் ஜஸ்ட் ஒரு சினிமா ஆக்டர், ஒரு ம். சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அவருடைய பர்சனல் லைஃப் அவர் எப்படி எத்தனை தடவ ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவரே பல தடவ சொல்லியிருக்காரு. ஆமா. நெறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. நெறைய சர்ஜரி உடம்புல எங்க பார்த்தாலும் நெறைய பஞ்சர் ஒட்டுன மாரி ஏகப்பட்டது இருக்குதுன்னு. இதையெல்லாம் கடந்து வரணும்னு இருக்கோம்ல ஒரு விஷயம். அந்த மாரி விஷயங்கள ஒரு தனிப்பட்ட அளவுல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஒரு லீடர் ஆக்சுவலா. நார்த்ல வந்து ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடுவாங்க அவர. ம். ம். மகாராஷ்டிராலாம் போனீங்கன்னா, கொல்ஹாப்பூர் பவர்லாம் எங்க ரஜினிகாந்த் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவரு அது மாரி நார்த்ல வந்து ராஜஸ்தான் இங்கலாம் வந்து ஒரு பெரிய லீடர்ஸே வந்து ரஜினிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் தெரியாதவங்க நார்த் இந்தியால கிடையாது. ஒரு சாதாரண குக்கிராமத்துல போய் கூட, நீங்க போய் ரஜினியோட ஃபோட்டோ காமிச்சீங்கன்னா, அவங்க அந்த 80ஸோட ரஜினியெல்லாம் சொல்லுவாங்க. ம். அந்தா ம். கண்ணன் பார்த்துருக்கேன், அத பார்த்துருக்கேன்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பிரபலம். தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அளவுக்கு அறியப்பட்டவர். இவ்ளோ பாப்புலர். ஒரு 50 வருடங்கள் வந்து ஒரு பெரிய பாப்புலரா இருந்தாருங்கிறது, வேற எந்த துறையிலயும் அது மாரி நான் பார்த்ததில்ல. சரி வேற யாராவது பார்த்து சொல்லியிருக்கலாம். பட் நான் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும் இந்த 50 ஆண்டுகள்ல பாப்புலர். தமிழ்நாட்டை தாண்டியும். பெரிய மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்கள்லயே அவர யாரு என்னன்னு தெரிஞ்சிருக்குது. அவருடைய இப்ப என்ன படம் நடிச்சிட்டு இருக்காரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரொம்ப அப்டேட்டா இருக்காங்கல்ல. ம். இதெல்லாம் வேற யாருக்குமே சாத்தியம் இல்லன்னு நெனைக்கிறேன். அந்த வகையில எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா பார்க்குறேன் அவர. இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல கூட அவரு ஆமா. வந்து ஒரு யுனிவர்சல் ப்ராடக்ட் அப்படின்னு கூட ஆமா, ஆமா, சொல்லலாம். ஆமா. பிரபஞ்சத்திற்கான ஒரு ஆமா. மாதிரி. அதே மாரி நீங்க அப்படியே சொல்லும்போது, ரஜினி சார் அப்படின்னு சொல்லும்போது, மடை திறந்த வெள்ளம் மாரி அப்படியே கடகடகடன்னு நெறைய விஷயங்கள கொட்டுறீங்க. உங்களுடைய வரலாற்று ஆர்வத்துக்கு பின்னாடி ரஜினி சார் தான் இருக்காரு அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. ஏன்னா நெறைய வரலாற்று விஷயங்கள் பேசுவீங்க. கண்டிப்பா. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க ம். ஷூட்டிங் ஸ்பாட் பத்தி சொல்லும்போது, ரொம்ப வேகமா இருப்பாரு, பரபரப்பா இருப்பாரு. நார்மலா அவர்ட்ட பேசும்போதே ரொம்ப ஸ்டைலிஷா தான் இருப்பாரு. ரொம்ப ஸ்பீடா இருப்பாரு அப்படின்ட்டு. அதையும் தாண்டி அவர் என்ன எப்பயாவது நிறுத்தி நிதானமா பொறுமையாலாம் பேசுவாரா? அப்படி பேசும்போது என்ன மாரியான விஷயங்கள்ல அவர் நல்லா பேசுவாரு? இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா கவனிப்பாங்க. ஸோ அந்த கவனிக்கும் திறன்லாம் அவர் எப்படி பண்ணுவாரு? இல்ல அவரு ஒரு வெரி குட் அப்சர்வர். நீங்க வந்து யாரா இருந்தாலும் அவரு வந்து உட்கார்ந்து பேசுவாரு. நெறைய நேரம் இப்ப நீங்க அவர சந்திக்கிறீங்கன்னா, நீங்க தான் நெறைய நேரம் பேசுற மாரி இருக்கும். உங்கள அவ்ளோ அப்சர்வ் பண்ணுவாரு. ஸோ ம். அது அந்த ஒரு நீங்க வந்து நீங்க வந்து கேட்கறது ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு நல்ல அப்சர்வர் இருந்தான்னு சொல்லி நம்ம நெறைய சொல்ல தோணும். ஆமா. இன்ட்ரஸ்டிங்கா சொல்ல தோணும். ஸோ அது மாரி ஒரு நல்ல அப்சர்வர். ஆனா அது ஒரு வந்து அக்னாலஜ் பண்ணுவாரு. நீங்க சரி நம்ம பாட்டு பேசிட்டே இருக்கோம். இவரு அதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டாரா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு 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 கன்ஃப்யூஷன் ஸ்டைல்ல நீங்க கொஞ்சம் உங்களுடைய டோன் கொஞ்சம் குறையும்ல. அந்த நேரத்துல அவர் சில கேள்விகள் கேட்டு அக்னாலஜ் பண்ணுவாரு. நீங்க பேசினதெல்லாம் அவருக்கு எல்லாம் உள்வாங்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து அக்னாலஜ் பண்ணுவாரு. ம். ஃபர்தரா ஒரு கேள்வி கேட்பாரு. அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரி நம்ம பேசினது எல்லாம் அவர் போய் சேர்ந்திருக்குது. அத பத்தி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எப்போதுமே வந்து என்னுடைய அனுபவத்துல வந்து அவர் வந்து எப்போதும் ஒரு ஒரு எதையாவது யோசிச்சுட்டு இருக்க மாரியான ஒரு இதுதான் இருக்கும் எப்போதும். ரொம்ப யோசிப்பார். அது வந்து எல்லா விஷயங்கள்லயும் சரி. ரொம்ப ம். யோசிப்பார்.
பட் டெலிவரிங் வரும்போது அது எழுந்திருக்கும்போது உட்காந்துருக்கும்போது ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பார். ஆனால் எழுந்திருக்கும்போது டக்குன்னு குயிக்காக எழுந்திருப்பார். பல படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சீன்லாம். ஆமா. ஸோ அவர் வந்து யோசிக்கிறது ரொம்ப டைம் எடுத்துப்பார். ஆனால் அந்த எக்ஸிக்யூஷன் வரும்போது ரொம்ப குயிக்காக பண்ணுவார். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது வந்து அவருடைய பர்சனல் லைஃபாக தான் பார்க்குறேன். அவருடைய ஸ்டைலே அப்படி தான் இருக்குது, பிஹேவியரே அப்படி தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு மேக்கப் போடாமல் ஒரு சாதா இயல்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு மேக்கப் போட்டு ஒரு ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். சேரில் உட்காந்து பேசிகிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பார். டக்குன்னு ஷார்ட் ரெடின்னா அங்கே போய் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அது ரொம்ப குயிக்காக பண்ணுவார். அது மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அமைதியாக எல்லாம் பேசிட்டு இருப்பார். டக்குன்னு இங்கே எழுதி போகும்போது வேகமாக அவ்வளோ போவார். ஸோ இது வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிஹேவியராக நான் பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப குயிக்காக அந்த நடந்துக்கிற முறையில் இருக்கல நம்ம ஏதாவது ஒரு அட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ரூம்லேருந்து உள்ளே வராங்கன்னு வச்சுங்களேன், எப்படி வராங்க, அந்த சேரில் எப்படி உட்காராங்கிறதுலாம் வந்து பெரிய அப்பீல். நீங்கள் அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னா ஒருத்தர் வர்றதில் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டி. ரெண்டாவது, ரஜினி போன்றவர்களுக்கு தங்கிட்ட இருக்கிற பலவீனம் இருக்குல்ல, கருப்பாக இருக்கார், ஒரு பெரிய பர்சனாலிட்டி கிடையாது, இப்போ பெரிய படிப்பு இல்லை, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டு கூட அவர் வளர்ந்த ஸ்டேட்டு தான். அவருடைய பிறந்த ஊருங்கிறது மகாராஷ்டிரா தான். அங்கேருந்து வளர்ந்த ஊர் கர்நாடகா, அங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஊர் விட்டு ஊர் பாஷா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கே வந்து கோயம்புத்தூர் தமிழ் நமக்கு புரியாது, நெல்லை தமிழ்லாம் கொஞ்சம் சிரமப்படுவோம். அவங்க அந்த சர்க்கிளில் பேசினா தான் நமக்கு புரியப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது டோட்டலாக தமிழே தெரியாத ஒரு இடத்துல வந்துட்டு இங்கே வந்து எல்லாருக்கும் பிடித்தவராக ஆகிறதுங்கிறதுலாம் பெரிய கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ அந்த பர்சனாலிட்டி அதாவது உங்ககிட்ட நிறைய மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அதை சரிப்படுத்தி அதுக்கு ஏதாவது அதை சரிமை பண்ணிட்டு அதையே நீங்கள் ப்ளஸ் ஆக்குறது. அந்த 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 கருப்புங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் ஆனது. அவர் நடந்து வர்றது எல்லாமே குறை சொன்னவங்கலாம் இருக்காங்க. அவர் ஓட தெரியாது, நடக்க தெரியாது, அதெல்லாம் சொன்னாங்க. அதுவே ஒரு காலத்தில் ஒரு ஸ்டைலாக மாறி போச்சு. ஒரு காலத்தில் அவர் வந்து ஒரு முதல்ல 79ல் ஒரு முதல் மேடை பேச்சு பேசுகிறாரு. அவருக்கு தமிழ் சரியாக ஒய்ஜி பாசாரதியோட அவங்க ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அதில் வந்து அவர் சரியாக பேச தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை வந்து நிறையா கிண்டல் அடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கால இன்னைக்கு வந்து அவருடைய மேடை பேச்சு தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப வசீகரமான பேச்சுக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு அவரால் ஒரு கண்டினியூஸாக ஒரு மணி நேரம் நின்று எந்த விதமான எந்த தடங்களும் இல்லாமல், எந்த ஒரு ரிப்பீட்டேஷனும் இல்லாமல் அதே நின்ன இடத்துல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியுது. கையில் ஒரு சின்ன நோட் கூட வச்சுக்காம அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியுது. அவர் பேசுகிற விஷயங்களில் வந்து சினிமா, அரசியல் எல்லாமே அவருடைய சொந்த அனுபவம் எல்லாமே வருது. எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை, எந்த தடங்களோ தயக்கமோ இல்லை. அது இதெல்லாம் ஒரு பெரிய குவாலிட்டி ஆக்சுவலாக. இது நம்ம வந்து இதை தான் நான் பார்க்குறேன். அதான் நீங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காலத்தில் நீங்கள்லாம் படித்து கற்றுக்கிட்டு வந்தது கிடையாது. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்தே ஆகணும் இப்படிலாம் பேசும்போது அவர் அதை அடாப்ட் பண்ணிட்டு பண்ணுறாரு. அதில் பெரிய எக்ஸலாக இருக்கார். அது அவர் ரஜினிங்கிறவர் ஒரு திரையில் வந்தார். திரைனா ஒரு சினிமாவில் மட்டும் இல்லை, ஒரு டிவியில் வர்றார். அங்கே வந்தால் கூட நீங்கள் வந்து அவரோட அதை வந்து கண்ணை விட்டு விலகாமல் சரி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க வைக்கிறதில்ல. அந்த வசீகரம் இந்த 74 ஏஜில் அவர் கிடச்சிருக்குங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. அவருடைய ஆன்மீகத்தினுடைய பக்கம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், இமயமலைகள் அடிக்கடி போவார். அந்த ஆன்மீகம் நாட்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த பெங்களூரில் இருந்த சில பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கார். அந்த கோயிலே பல காலம் இருந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ஆனால் ஹையர் ஸ்கூலுக்கு வந்தோடனே அந்த என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாறிடுச்சு. நான் கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டு நான் வந்து அவங்க கூட எனக்கு அமைஞ்ச சர்க்கிள் வேறு மாதிரி போனதுனால நான் அப்படியே அப்புறம் குடிக்கிற பழக்கம்லாம் வந்துச்சுலாம் சொல்லி வெளிப்படையாலாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் அவர் கேரியர் வந்தபோது கூட சொல்ல. ஆனால் ஒரு கேரியருக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு வந்து திரும்ப அதுலேருந்து மீண்டு வரும்போது அவருக்கு அந்த ஆன்மீக நம்பிக்கைங்கிறது பெரிய அளவில் கை கொடுத்துருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ராகவேந்திரர் பற்றி அதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ. அவருடைய படம் வந்து ஒரு 4 சாங்கு 4 ஃபைட்டு வச்சு ஒரு பெரிய கம்ப்ளீட்டாக அப்படி ஒரு பேக்கேஜாக 80ஸ்ல வரும்போது இல்லை நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி அதை ஒரு எடுத்து அடாப்ட் பண்ணார். ஸோ ராகவேந்திர படம் பண்ணும்போது அவருக்கு வந்து இது ஒரு பாட்டு நம்ம தொடர்ந்து பண்ணியே ஆகணுங்கிற மனநிலைமை வந்து. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து வந்து ஆன்மீக தேடல் வந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்தது 90ஸ்ல ரமணர் இது மாதிரி இந்த தொடர்புகள் நிறைய இருக்கும். இது வந்து பெரிய அளவில் பேசுபடும். பத்திரிகை செய்திகள் வழியாக இருக்கும். அவருக்கு அது தனியாக அதுக்கு ஒரு கேரியர் இருக்குது. அவர் பல அந்த மகாவதார் பாபாஜியோட இதுவும் சரி, தயானந்த சரஸ்வதியோட ட்ரஸ்ட்லையும் சரி பெரிய பங்கெடுத்திருக்கார். அவங்க அப்போவே 90s ஆரம்பத்திலேயே வந்து ரிஷிகேஷ் போவார். அங்கே வந்து தனியாக அவருக்குன்னு தனியாக ரூம் இருக்குது எல்லாம். ஸோ இந்த மெடிடேஷன் தியானம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் ஒரு படத்தில் ஒரு பெரிய ஸ்டார் ஒரு பாப்புலர் ஒரு ஹீரோ இதை பண்ணும்போது பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இப்போ இன்னைக்கு வந்து மெடிடேஷன் அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. 90ஸ்ல வந்து மெடிடேஷன் தியானம் என்ன பண்ணுறதுக்குன்னு அடிப்படை ஒரு இது காமன் பண்ணி தெரியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆள்களுக்கு தெரியும். ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுற ஒரு சமூகங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு காமன் மேன் இதெல்லாம் கலந்துருக்கவனே இது எப்படி நம்முடைய டெய்லி லைஃப்பில்
ஒன்று சிம்பிளாக நான் சாமி கோயிலுக்குலாம் போகிற பழக்கம் கிடையாது. ஆனால் வந்து நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்களையும் போய் சென்றடைஞ்ச விஷயம் ஆக்சுவலாக அது. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை வந்து கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் டெய்லி காலைல எழுந்திரிச்சு ஒரு இடத்துல உட்காரு, அவ்வளோதான். நீ போய் இதை வந்து குளிச்சு கழிச்சிட்டு பூஜை பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உன்னை வந்து கண்ணை மூடி உன்னை மைண்டை அப்சர்வ் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையாக போய் சேர்ந்த விஷயங்கள். ஸோ அதுலேருந்து அவர் தொடர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெச்சூர்டான ஒரு ஆன்மீக நிலைக்கு தான் அவர் போனார் ஆக்சுவலாக. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மகாவதார் பாபாஜி படம்லாம் எடுக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள்லாம் சரி, அதுக்கு முன்னாடி கூட நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் ஸ்டாப் பண்ணி அவர் வந்து அவர் தன்னை அவருடைய பேசுக்கு நிறைய வைரலாக இருக்க ஒரு ஸ்பீச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் அதுக்காக எங்கேயும் தலையிடணும், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிறைய பிரமாதமான ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. அவர் 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 பண்ணுற ப்ராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது இன்றைக்கி. இன்றைக்கி அவர் வந்து இமயமலைக்கு போகிற வருஷம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு சில விஷயங்கள் போக முடியலனாலும் அவர் அங்கே போய் என்ன பண்ணுறா இது பண்ணுறாருங்கிற செய்திகள்லாம் ஆகுதுல்ல. இது ஒரு 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 சடங்காக பண்ணாமல் ஆத்மார்த்தமாக பண்ணுறாரு. தன்னுடைய இதை வந்து இவரை வழிபடணும் அவரை வழிபடலாம் இல்லாமல் தனக்கு பிடித்ததை வழிபடுறார். பெருமளவு பெரிய அளவில் அவர் ப்ரீச் பண்ணவே இல்லை. இவரை நீங்கள் மற்றவங்களாம் பார்க்கும்போது இந்த சாமியாரை கும்பிடுங்கலாம் பெரிய அளவில் ப்ரீச் பண்ணுவாங்க. அது வந்து ரஜினிகிட்ட கிடையாது. நான் இதை கும்பிடுறேன், நான் அதை செய்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையான அப்ரோச். நம்ம அதுதான் வந்து ஆன்மீகங்கிறதுக்கும் மற்றதுக்கும் உள்ள பிரித்து பார்க்க வேண்டிய தேவை அதான் இருக்குது. இன்றைக்கி அவரை வந்து பல மதங்களை சேர்ந்த ஆன்மீக பெரியவர்கள் சந்திக்கிறாங்க. ஸோ அந்த மதங்களுக்கு ஏற்ற லால் சலாம் போன்ற படங்களையும் எடுக்கிறார். அதுலேயும் ஆன்மீக டச்சோடு உள்ள படங்கள்லாம் பண்ணுறாரு. ஸோ அதாவது அவர் ஆன்மீகம் என்பதை ஒரு முழுமையாக அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் தான் நான் பார்க்குறேன். பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலுமே அவர் அரசியலுக்கு எப்போ வருவார்னு ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் படம் வரும்போதும் அவர் பேசக்கூடிய சில வார்த்தைகள், சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையானது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளானது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட தான் சொல்லலாம். ஏன்னா அவர் அரசியலுக்கு வருவான்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க ரசிகர்களும் சரி, நிறைய மக்களுமே சரி. அவருடைய படங்களில் வைக்க தலைப்புகள், அவர் பேச்சு எல்லாமே. ஆனால் ஏன் அவர் வராமல் போனார்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? மிரட்டப்பட்டாரா ரஜினி? சரி, ரஜினியோட அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெரிய எபிசோடு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் என்னுடைய முதல் புத்தகம் வந்து ரஜினியோட அரசியல் சம்பந்தப்பட்ட புத்தகம். நான் ரஜினியோடைய சினிமா பற்றியும் எழுதலை, ரஜினியோட வாழ்க்கை பற்றி எழுதலை. முழுக்க ரஜினி என்பவர் அரசியலில் என்ன செஞ்சிருக்கார், ஏன் பேசப்பட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையாக வச்சு ஒரு என்னுடைய ஃபஸ்ட்டு புத்தகமே அதுதான். ஸோ ரஜினியோடைய அரசியல் வாழ்க்கைன்னா கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகள் நம்ம பேசி ஆகணும் அதை. அப்போ அவர் ஆரம்பத்தில் அவர் காமிச்ச அந்த வேகம்ங்கிறது எதுன்னா, அவருக்கு அந்த ஒரு கட்சி, இந்த அமைப்புகள், இந்த கொள்கைகள் இதை பற்றிலாம் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, அவங்க ஃபங்க்ஷன் பண்ணணும், மக்கள் மத்தியில் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது, நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆரம்பத்தில். ஜெயலலிதா ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த மாதிரி விஷயங்களை தான் மையப்படுத்தினார். அவர் அந்த நேரத்தில் கொள்கை இதெல்லாம் பற்றி பேசல. இந்த கவர்மெண்ட் மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் விரோத அரசு, இது போகணும் அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அதாவது இதை இன்னைக்கு பிரித்து பார்க்கும்போது ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டியிருக்கும். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சாதாரணமாக அவர் போயஸ் கார்டன் வீட்டில் உட்காந்து எழுதி கொடுத்த ஒரு அறிக்கை தான் அது. அவராக சொன்னது வந்து இதுமாதிரி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் திரும்ப தமிழ்நாட்டை ஆண்டவனால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு வைரலாக இருந்துச்சு. ஸோ இப்படி சொல்லிட்டாரே ஒரு உச்சகட்ட தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் இப்படி ஒரு வார்த்தையை ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு முதல்வர் மேலே நேரடியாக அப்படி சொல்லிட்டார். குறிப்பிட்டு இந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால், அவர் வேறு எதுவும் சொல்லல, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு ஆண்டவனை காப்பாற்ற முடியாதுங்கிறது ஒரு பெரிய போல்ட் ஸ்டேட்மெண்ட். இப்படி சொல்லிட்டாரே, இப்போ திரும்ப ஆளுங்கட்சியிலேருந்து பெரிய தாக்குதல்கள்லாம் இருக்கும், அதை எப்படி சமாளிக்க போகிறார்? இவர்கிட்ட ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு இதுவுமே கிடையாது. இவருடைய ரசிகர் மன்றம் கூட அப்போ வந்து பெரிய அளவு ஒருங்கிணைக்கப்படலை. சில ரசிகர் மன்றங்கள் பதிவு செய்யப்படாமலாம் இருந்துச்சு. ஸோ இந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் தொடர்ந்து அதிலே இருந்தார். நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்படி சொல்லிட்டேனே அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து சொல்லிட்டு ஒதுங்கி போகிறதில்ல. இதை பற்றி நானும் திங்க் பண்ண போகிறேன். இந்த வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் செய்யலாம் அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்காக தான் வந்து பிரதமர் நரசிம்மராவ் அவர்களை போய் பார்த்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் கூடலாம் பேசிகிட்டு இருந்தார். ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ், இப்போ இந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துருந்தா அதுலேயும் அவருக்கு ஒரு பெரிய வெற்றிகள் ஆரம்பத்தில் கிடைக்கல. அதை அவங்களால கோஆர்டினேட் பண்ண முடியல. அவங்க சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுவாங்க, உங்கள் கூட நாங்கள் வந்து அலைன்ஸ் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் நிலைப்பாடு இருந்தது. 3 முறை வந்து பிரதமர் நரசிம்மராவ் அவர்களே போய் பார்த்து பேசினார். அப்போ அவர் கிளியராக சொன்னார், நான் அரசியலுக்கு வரல, கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் வந்து தனித்து நில்லுங்க, உங்களை நான் சப்போர்ட் பண்ணுறேன், முழுமையாக ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து 96 பிரச்சாரத்தில் கூட அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தார். திமுக தமாக கூட்டணிக்கு இந்த பெரிய வெற்றி காரணம் வந்து இவர் செய்த பிரச்சாரம்.
அதுலயே ரொம்ப தெளிவா என்ன சொன்னா, இது என்னுடைய கருத்து. மக்கள் ஏத்துப்பாங்களாங்கிறது நிச்சயமா ஜெயலலிதா ஆட்சிக்கு ஒரு பெரிய அவங்கள வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. ஆனா அதுக்கு அல்டர்னேட்டிவா நீங்க வந்து திமுகவையும், தமாகவையும் உள்ள நீங்க ஆட்சி கட்டில உட்கார வைக்கணும். நீங்க இதுவரைக்கும் பார்த்த கலைஞர் வேறு, இப்போ பார்க்க போற கலைஞர் வேறுங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு. ஏன்னா அதுவரைக்கும் கலைஞர் மாரியான ஒரு இமேஜ் வேற மாரி இருந்தது. ஏன்னா அது வந்து ஈழப் போராட்டம் அதெல்லாம் வந்து ரொம்ப இதாகும்போது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அரசியல்ல மெயின் ஸ்ட்ரீம் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு திமுகங்கிறது ரொம்ப ஒரு 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 கான்ட்ரோவர்ஷியலா ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கும்போது, இவர் சொன்ன ஒரு கான்ஃபிடென்ட் தான். இதுவரைக்கும் நீங்க பார்த்த கலைஞரை இதுக்கு மேல பார்க்க அத வந்து கலைஞரும் வந்து கடைபிடித்தார். 96ல வந்து அவருடைய க ஒரு கோல்டன் பீரியட் அப்படி சொன்னா கலைஞருடைய 96 to 2001 தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது கூட ரொம்ப தெளிவா நான் என்னுடைய ரசிகர்களை முன்னிறுத்த மாட்டேன்னு சொன்னார். ஸோ அப்போ ஒரு அமைப்புகள்லாம் அந்த அமைப்புக்கு ரெடி ஆகல. இல்ல தன்னுடைய ரசிகர்கள்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கட்சி ஆரம்பிக்குங்கிற மாரியான ஒரு எண்ண ஓட்டமே அப்போ அவருக்கு இல்ல. ஸோ 98ல ஒரு பெரிய செட்பேக்கு. அவரு சொன்ன கருத்து, வாய்ஸ் வந்து பெரிய அளவுல ட்ரோல் செய்யப்பட்டது. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு அப்புறம் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் தமிழ்நாடு சூழலில் நடந்தது. அப்போ வந்து இவருடைய வாய்ஸ் தோற்று போயிட்டு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ கூட அவர் தொடர்ந்து என்ன பண்ணார், தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு கட்சி கொண்டு வரணும் அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்ல. ஸோ ஆரம்பத்துலேருந்து அவருக்கு வந்து இந்த மாதிரியான கட்சி அரசியல்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய விருப்பமே இருந்ததே இல்ல. அது கடைசியா 2004 வரையும் தொடருது. கடைசி வரைக்கும் அவர் வந்து யாராவது அரசியலுக்கு வருவீங்களான்னு கேள்வி கேட்டா, அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து ஆண்டவன் என்ன முடிவு வச்சிருக்கானோ அப்படிதான் ஆமா. சொல்லிட்டு இருந்தார். ஸோ 2017ல வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன் எடுக்கிறாருன்னா, அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இல்ல. கலைஞர் அவர்கள் சரியா செயல்படாத சூழல்ல நம்ம வந்து அரசியலுக்கு வரந்தா இது சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள் ஒரு 6 மாதம் நடந்தது. நாங்கலாம் பார்த்தோம். நாங்க 2017ல வந்து ஆரம்பிச்சு இந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃபுல்லாவே ரசிகர் மன்றங்களை பார்க்கறது, இன்னைக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வைக்கலாம் இதெல்லாமே நடந்துட்டு இருந்தது. அது அந்த மிடில் ஆஃப் தி இயர் ஜூன் மாதம் தான் வந்து முதல் முறையாக அஃபிஷியலா ரசிகர்கள் சந்திப்பு நடத்தினாரு. அப்புறம் அந்த இயர் எண்ட்லயே நடத்தி ப்ராப்பரா அதாவது அவர் போட்ட பிளான் வந்து கரெக்டா அந்த வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இந்த வருஷம் எண்ட்ல தான் அறிவிக்கிறார். நான் அரசியலுக்கு வருவேன். கட்சி ஆரம்பிப்பது உறுதி அப்படிங்கிறார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கான பிளான். ஒவ்வொரு 6 மந்த்ஸ்லயும் ஒரு பிளான் போட்டிருந்தாரு அவரு. என்ன செய்யணும், எப்படி பூத் கமிட்டி உருவாக்கணும் அப்படின்லாம். ஸோ அந்த முதல் 8 மாதங்கள் நான் வந்து நேரடியாக அதில் பங்கேற்றேன் நானு. பூத் கமிட்டி உருவாக்கத்திலிருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பேசணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, பல விஷயங்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா கூட, நீங்க அதுக்கான பணிகளை செய்யணும். நீங்க உடனே அன்றாட அரசியல்ல போய் இறங்கி கருத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாதுலாம் சொல்லி நிறைய ஒரு விஷயம். ஸோ 2018 வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருந்தது. 2019 நடுவுல 2018 எண்ட்ல கூட ஒரு சின்ன ஒரு சுணக்கம். என்னன்னா, அவருக்கே வந்து சரி இத அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வைப்போம்னு ஒரு சில மாதங்கள் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு இந்த ஒர்க். அதுக்கப்புறம் திரும்ப 2019 ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். ஏன்னா முதல்ல நம்ம கட்சி ஆரம்பிக்கும்போது கட்டமைப்பு ரொம்ப பலமா இருக்கணும். ஏன்னா திமுக, அதிமுக 2 பெரும் கட்சிகள். ஸோ இவங்க நடுவுல நம்ம வந்து சர்வே ஆகணும் அப்படின்னா ஒரு கட்சி கட்டமைப்பு வேணும். முதல்ல அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அதற்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி அதெல்லாம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படிங்குது. இந்த கூட்டணி கூட அவர் ஒத்துக்கல. அவர் அறிவிக்கும் போது நான் 234 தனி ஆளா தான் வருவேன். யாரு கூடயும் கூட்டணி இல்லைங்கிற தெளிவா தான் சொல்லிட்டு வந்தார். ஸோ அதனால அவருக்கு ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாடுடைய அரசியல் கிளைமேட்டு மாற ஆரம்பிச்சது. அது நான் முக்கியமான திருப்பமா அவர் வந்து லீலா பேலஸ் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ நான் சொல்லுவேன். அத ஒரு பேட்டிய எல்லாரும் செய்தியாளர் கூப்பிட்டு அவர் திடீர்னு அறிவிச்சார். எனக்கு வந்து முதல்வரா ஆகணுங்கிறதெல்லாம் எனக்கு வந்து பெரிய ஒரு விருப்பம் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு ஒரு சூழல் அப்படி இருந்ததுனால நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். ஆனா மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி வரணும். நான் ஒரு பெரிய மாற்றங்களுக்காக சில விஷயங்கள் பண்றேன். புதிய பதவிகள வந்து உருவாக்கக்கூடாது. பழைய பதவிகள இன்னும் குறைக்கணும். ஒரு 2 ப்ராசஸ் இருக்கணும். ஆட்சியில இருப்பவர்கள், அப்போ அங்க இருக்கிறவங்க கண்காணிக்கணும். நிறைய விஷயங்கள்லாம் பேசினார். புதிய விஷயங்கள் பத்தி நிறைய பேசினார். இப்ப இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்லாம் பேசிட்டு, ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத பொறுத்து தான் இருக்கும். எனக்கு உடம்பு வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னாலும் நான் வந்து முதல்வர் ஆகணும்னு நினைச்சது கிடையாது. வெளிப்படையா பேசினார் ஆக்சுவலா. ஸோ அப்போ சொல்லும்போது அவர் சொன்னது வந்து 15% என்னால் இப்போ போய் களத்தில் இறங்கி வேலை செய்தால் கூட 15% வாக்கு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது போதாது. இந்த அரசியல் நமக்கு தேவை வந்து ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, அரசியல் மாற்றம். அப்படின்னா நமக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நிஜமாவே ஒரு தேடல் வேணும். ஸோ அப்போ வந்து மக்கள் நம்ம ஏகோபித்த ஆதரவு நமக்கு வரனா தான் வெறும் 15% வாக்குகளை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு அப்படியே அவர் யோசிக்க ஆரம்பிச்சாதான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த கொரோனா சூழல் இப்படிலாம். ஸோ கொரோனாவில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு ரிஸ்க் ஒரு இதாக இருந்தது. ஏன்னா அவருக்கு நிறைய அறுவை சிகிச்சைகள்லாம் வந்ததுனால அதனால ஒரு பெரிய டேஞ்சர் பொசிஷனில் தான் இருந்தார். அதை தாண்டி பல பின்னணிகள்லாம் இருந்தது. அவர் சூழல் அவர் இந்த நிலையில் வந்தால் தமிழ்நாட்டு அரசியல் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும். நம்மளால் 15% மேலே பெரிய அளவுக்கு நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. 2வது ஒரு பக்கம் கூட்டணிக்கான முயற்சிகள்லாம் வந்தது. அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டன. நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு கூட்டணி வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அதே அவர் வந்து அவருக்கு அதை ஒத்துக்கிறதுக்கு மனதில்லை. ஏன்னா அவர் சொல்லும்போதே
நான் தனித்து தான் வருவேன்லாம் சொல்லி வந்தார். அட்லீஸ்ட் சட்டமன்ற தேர்தலுக்கு நான் தனித்து வருவேன், அதுக்கப்புறம் மற்ற கூட்டணி பற்றி யோசிக்கலாம்னு தெளிவாக சொன்னார். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களை வந்து யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்தார். இன்னைக்கு அந்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு, எல்லாராலையும் வரவேற்கக்கூடிய முடிவாக எனக்கு புரியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்ம ஒரு மாற்றத்துக்காக பண்ணுறோம். நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, இத்தனை நாள் வரைக்கும் 46 வயசில் அவர் வந்திருக்க வேண்டியவர், ஆனால் 66 வயசில் வந்து சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ வந்து அவருக்கு ஒரு பதவி ஆசையோ இல்லை ஒரு இது பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. ஒரு மாற்றம் வரணும்னு இருக்கு. அதுக்காக எல்லாவற்றையுமே இருக்கிறதெல்லாம் இழந்து விட்டு, நம்ம நிம்மதியை இழந்து விட்டு, ரசிகர்கள்லாம் அவங்களுடைய வயசும் ஒரு ஒரு ஃபேமிலி வெல் செட்டில் ஃபேமிலியில் உள்ளவங்க. ஸோ அவங்களாம் ஒரு அதிகபட்ச உழைப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிம்மதி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவர் யோசிச்சு தான் அந்த ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவு நல்ல முடிவு தான். நம்ம ஒரு விஷயம் நல்லது பண்ணுறோமோ இல்லையோ குழப்பம் வந்துடக்கூடாது. நம்மளால் வந்து ஒரு தமிழ் அரசியல் சூழலையோ இல்லை ஒரு 4 பேருக்கு வந்து குழப்பத்தை கொடுத்து ஒரு வேறு விதமான முடிவுகளுக்கு ஆயிடக்கூடாது. நம்ம அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தோம். அதுக்கு முன்னே உள்ள தேர்தலில் 2016 மக்கள் நல கூட்டணினால எவ்வளோ பெரிய குழப்பம்லாம் வந்தது. பல கூட்டணிகள் பல தேர்தல் சமயத்தில் நிறையா இங்கேருந்து அங்கே போய் இதெல்லாம் வந்து அதனால தேர்தல் முடிவுகளில் மாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வரணுங்கிற பெரிய மாற்றங்கள்லாம் வந்தது. ஸோ வெறுமனே நம்ம எடுக்கிற முயற்சி வந்து வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு மட்டும் காரணமாகிடக்கூடாது. ஒரு பெரிய மாற்றம், அரசியல் மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி யோசித்து ரொம்ப நாள் யோசித்து எடுத்த முடிவு தான் அது. ஆனால் செயல்படுத்தினார். அது உண்மையிலே அது பெரிய திருப்புமுனை. அவருக்கும் நல்ல முடிவு, அவரை சார்ந்தவருக்கு எல்லாருக்குமே நல்ல முடிவாக தான் இன்னை வரைக்கும் நான் அதான் தொடர்ந்து சொல்லுவேன். நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் வந்துட்டார், வந்து திரும்பி போயிட்டார், பின் வாங்கிட்டார், இல்லை அவருக்கு மிரட்டப்பட்டார், அழுத்தப்பட்டார், அப்படிலாம் கிடையாது. ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர் யாருடைய மிரட்டலுக்கும் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படிலாம் இருந்தால் அவர் அப்போ வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் ஒரு இந்த மாதிரியான தேரி இருக்குது. எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அப்படியே சொன்னாங்க, அவர் வந்து மிரட்டப்பட்டார், அவருக்கு இந்திரா காந்தியோட சப்போர்ட் இருந்ததுனால அவர் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்ட்டு. ரெண்டாவது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க வந்து ஃபுல்ஃபில்லாக ஆத்மார்த்தமாக நம்ம வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு அவங்க நினைச்சாங்க, பண்ணாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் அடிப்படையில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நாம கட்சி ஆரம்பித்து கலைஞருக்கு எதிராக நிற்கணும்னு அவர் வந்து நினச்சி அவர் பண்ணதுனால தான். ஸோ அதை மாதிரி ஒரு தனிப்பட்ட அளவில் ஒரு ஒரு பெரிய தெளிவான ஒரு திட்டம், இவர் தான் நம்மளுடைய அரசியல் எதிரி, இவரை எதிர்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்தவங்க தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் ரஜினியோட பாலிடிக்ஸ் ஆல்டுகெதர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவர் சொன்னது வந்து ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல்னா எல்லாரையும் உள்ளடக்கிய அரசியல். இருக்கிற அரசியல் அவர் முதலுடைய ஸ்பீச், அவர் கட்சி அறிவிப்புக்கு முன்னாடியே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, ஸ்டாலின் இருக்காக, அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாரையும் பாராட்டினார், அன்புமணியை பாராட்டினார், திருமாவளவன், சீமான் வரைக்கும் எல்லாரையும் பாராட்டினார். பட் இது போதாது, இதை விட தாண்டி ஒரு நல்ல தலைமை வரணும், அதற்கான முயற்சிகள் இறங்கணும்னு சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இருக்கிற சிஸ்டம் வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து இந்த சிஸ்டத்தில் உள்ளவங்களே இருக்கவங்களே சேலஞ்ச் பண்ணி இவரை அரசியல் எதிரியை காமிச்சு இவர் கூட நான் அலைன் பண்ணுவேன், இவர் கூட கூட்டணி போட்டு இவரை எதிர்ப்பேன், இந்த மாதிரி விளையாட்டுகளில் அவருக்கு ஆர்வமே இருந்ததே கிடையாது. ரெண்டாவது வெளியில் இருந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறதுலாம் அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா அதாவது 96, 98 செஞ்சு பார்த்துருக்காரு அது. ஸோ இதனால் வந்தால் இதை மாதிரி பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா தூரமாக இருந்துப்போம் அப்படிங்கிறதா. இன்றைக்கி ஒரு அரசியலில் அவருக்கு ஆர்வமெல்லாம் உண்டு, ஆனால் தெளிவாக கட்சி அரசியல் நான் இல்லை அப்படிங்கிற தெளிவாக முடிவு பண்ணி அந்த நிலைப்பாடில் உறுதியாக இருக்கார். ஆனால் ரஜினிங்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டு அரசியலில் பேச முடியும். எப்படி இருந்தாலும் அந்த ரஜினிங்கிற வார்த்தை அடிபட்டு தான் இருக்கும். பட் இது ஒரு நல்ல விஷயம் தான். ரஜினி சொன்ன விஷயங்களை அதை ஏற்றுக்கொண்டு அதை ஓரளவாக செயல்படுத்தக்கூடியவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த ஆன்மீக அரசியல் எல்லாருக்கும் பொதுவான இதுதான். எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க செய்ய வந்தாங்கன்னா அதை நிச்சயமாக ரஜினி அவர்கள் ஆதரிப்பார், ரஜினி ரசிகர்களும் ஆதரிப்பார்லாம் நான் பார்க்குறேன். இருந்தாலும் வந்து அவர் வந்திருக்கலாம் அப்படின்றது கண்டிப்பா ஒரு தரப்பு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஏக்கமாக இருக்குது. மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு ஒரு மக்களுக்கு வந்துட்டு அவர் வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், நன்றி.